ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ நூல்கோல் வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு மிச்சப்படி வெரைட்டி ஆஃப் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ போய் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம். நூல்கோல் 2 பீஸ் எடுத்திருக்கேன். 2 குட்டியாக நாட்டு தக்காளி, 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஜிஞ்சர், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் ஸ்மால் அனியன், 1/4 ஆஃப் கோகோனட் எடுத்துக்கோங்க கிரேட் பண்ணது, ரெட் சில்லி உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில், டேமரிண்ட் புளி சின்னமாக கொஞ்சமாக போதும், சால்ட், அசஃபெட்டோடியா பெருங்காயம், குக்கிங் ஆயில், கடுகு மஸ்டர்ட் சீட்ஸ், அரை உளுந்து புரோக்கன் உருத்தால், கறி லீவ்ஸ் கறிவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ரெடியானதுக்கப்புறமா சீசனிங் பண்ணலாம். கடுகு, அரை உளுந்து புரோக்கன் உருத்தால், இது கொஞ்சம் கலர் மாறட்டும். கலர் மாறினதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எசஃபட்டோடியான்னு சொல்லுவோம்ல. வரைமிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 வரமிளகா போட்டிருக்கேன். இஞ்சி ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கரண்டி போட்டு கிண்டி விடுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். 3 to 4 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அப்போ தான் தக்காளிலாம் சாஃப்ட் ஆகும். நம்ம கையில் வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுடலாம். புளி டேமரிண்ட் அதையும் சேர்த்துருங்க. மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நூல்கோலையும் சேர்த்துக்கோங்க. நூல்கோல் எப்படி ஒரு 5 மினிட்ஸாவது குக் ஆகணும். இதில் மீடியம் ஒரு சிம்மில் பேர்ன் ஆயிராமல் பார்த்துக்கோங்க. சால்ட் வேணுங்கிறது ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சட்னியை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நூல்கோலில் ஜென்ரலி கூட்டு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், துவையலும் வைக்கலாம். இந்த மாதிரி சட்னியாக இட்லி தோசைக்கு ஒரு குட் வெஜிடபிள் இன்டேக்காக இருக்கும் இது. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கோகோனட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆட் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் இதில் போர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சிட்ருங்க. ஸோ பாருங்கள், இப்போ நூல்கோல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நூல்கோல் சட்னி ரெடி ஆயிடுச்சு.